ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கார சட்னினாக நம்மளுக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், வரமிளகா, 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம். வரமிளகாவே சேர்க்காம 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கோம். தேவையான அளவு தக்காளி, ஒரு 4 தக்காளி, ஒரு 5, 6 பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். பூண்டு நிறையாவே சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பூண்டு கம்மிட்டோம். சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த சட்னி அதில் கொட்டி நல்லா வதக்கிட்டோம்னா, நல்லா அந்த தண்ணி சுண்டை நல்லா வதக்கிட்டோம்னா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உப்பையும் போட்டு அரைச்சி வரும். அவ்வளோ ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கையில் தான் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியான விதத்தில் இது செய்யக்கூடியது சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மொறு மொறுன்னு தோசை ஊற்றி சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கார சட்னி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஆனால் சாப்பிடையில அந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட சாப்பிடையில கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுமாரி நல்லெண்ணெய் தொட்டு இந்த தோசையிலையோ இட்லியிலையோ இட்லி நல்லா சுட சுட இட்லி ஊற்றி இந்த கார சட்னியை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் மாத்திரம்தான் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து மிளகா வந்து பயங்கரமான காரம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கார சட்னியோட பார்த்திங்களா எடுத்து வச்சாச்சு. ரொம்ப அழகாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இது 2 நாளைக்கு தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான கார சட்னி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.